எண்ணங்களை ஆளுகை செய்வது அல்லது சிந்தனைகளை ஆளுகை செய்வது. சிந்தையில் மேல் ஒரு ஆளுகை என்ற தலைப்போடு இந்த நாளில் தேவசீதங்களோடு பந்து விரும்புகிறேன். சிந்தையை கவனமாய் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடு சரியாக அமைகிறத பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சிந்தையோ மோசமானதாக இருக்கிறது. ஆனால் சிந்தையை சரி செய்யும் பொழுது அந்த சிந்தையின் மூலமாக நம்முடைய செயல்பாடு மாற்றி அமைக்கப்படுகிறதை பார்க்குறோம். எனவே சிந்தையின் மேலே நமக்கு ஒரு ஜெயம் அவசியமாக இருக்கிறது. சிந்தை, நாம் என்னத்தை சிந்திக்கிறோம், என்னத்தை நாம் யோசிக்கிறோம் என்கிறதுல நாம் அது குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிந்தையின் மேல் ஒரு ஜெயம் என்கிற ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் பொழுது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்துகிற கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகளாக இருக்கிறோம். ஒரு பெரிய வசனம். அது சொல்லும் பொழுது எல்லா எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம், எல்லா எண்ணங்களையும் நாங்கள் மேற்கொள்கிறோம், எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்த கட்டாயப்படுத்துகிறோம். இந்த நாளில் ஸ்தோத்திரம், நமக்குள்ளாக அதிகமான தேவையில்லாத எண்ணங்களை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறோம். படுக்கையில் படுக்கும் பொழுது, தூங்கும் பொழுது ஸ்தோத்திரம், நாளைய தினத்தை குறித்ததான காரியங்கள் அல்லது எதிர்காலத்தை குறித்தான காரியங்களை அதிகமாக நாம் தியானிக்கிறோம், அதிகமாக யோசிக்கிறோம், அதிகமாக அதை குறித்ததான காரியத்தில் வருத்தப்படுகிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது கொரிந்தியரை பார்த்து கொரிந்து சபைக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணங்களையும், தர்க்கங்களை விட்டு விடுகிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எந்தெந்த எண்ணங்கள் எழும்புகிறதோ, மாம்ச எண்ணங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறத பார்க்குறோம். மாம்ச எண்ணங்கள் அப்படின்னா இச்சை மாத்திரம் அல்ல. மாம்ச எண்ணங்கள் என்பதுன்னா கவலை, அதிகமான மன அழுத்தத்துக்குள்ளாக இருப்பது, அதிகமான காரியத்தை சிந்திப்பது, இதெல்லாம் மாம்சத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை மாம்சத்தின்படி நடத்த விடவில்லை, மாம்சத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆவியினால, பரிசுத்த ஆவியினால நாம் நடத்தப்பட தேவன் விரும்புகிறார். பவுல் சொல்லும் பொழுது எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சரிப்படுத்துவதாக இருக்கிறோம். அந்த எண்ணத்தை நாங்கள் கைது பண்ணுறோம், அந்த எண்ணத்தை நாங்கள் என்ன செய்யறோம், அடக்கி ஆளுகிறோம். இந்த நாளில் மாம்ச எண்ணங்களை அடக்கி ஆளும் பொழுது நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக செல்ல முடியும். ஸ்தோத்திரம், எந்த ஃபீல்டில் இருந்தாலும், அது அரசியலாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், எந்த துறையில் இருக்கும் பொழுது அந்த துறையில் மேலே வந்தவங்களை பார்க்கும் பொழுது, அந்த துறையில் ஜெயித்தவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மற்ற காரியங்களை ஒதுக்கி வைத்து அந்த ஸ்தோத்திரம் எதற்காக நாம் அவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அல்லது எந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த நோக்கத்துக்கு நேராகவே சென்றடைவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளில் அப்படிப்பட்ட நோக்கத்துக்காக கிறிஸ்துவுக்குள்ளாக ஊழியத்திற்கு அல்லது கிறிஸ்துவுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்ட நாம் பல நேரம் பலவிதமான சிந்தனைகளாக சிந்திக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், உங்கள் சிந்தையை ஆளுகை செய்யுங்கள், உங்கள் சிந்தையை சிறைப்படுத்துங்கள். இந்த இடத்துல சிந்தை, எண்ணம் எல்லாம் ஒன்று தான். நம்முடைய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எதை நோக்கி ஓடுகிறது என்று பார்க்க வேண்டும். அது எதிர்மறையான காரியத்துக்கு நேராக ஓடுகிறதா அல்லது ஸ்தோத்திரம் ஏதோ துன்மார்க்க காரியத்தை சிந்திக்கும்படி ஓடுகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த நாளில் ஸ்தோத்திரம் எதை குறித்தும் அதிகமாக சிந்திக்காதபடிக்கு எல்லா எண்ணங்களையும் நீங்கள் கீழ்ப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. எனவே பவுல் சொல்லும்போது அதை நாங்கள் சிறைப்படுத்துகிறோம், அதை நாங்கள் கைது செய்கிறோம். ஸ்தோத்திரம், அதை என்ன செய்கிறோம், நாங்கள் அடக்கி ஆளுகிறோம். மாம்ச எண்ணங்களை, இச்சைகளை, பாவ உணர்வுகளை அல்லது ஏதோ ஒரு காரியங்களை அடக்கி ஆளுகிறோம். ஏன் ஆளுகிறோம் என்றால் கர்த்தர் இருக்கிறார், எனவே அவர் பார்த்து கொள்வார் என்பதுதான் அடக்கி ஆளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அற்புதங்கள் நடக்கவில்லை, அற்புதங்கள் தாமதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் அதிகமாக சிந்திக்கிறேன். வேலையில் ஒரு முன்னேற்றத்துக்காக அல்லது வேலை வாய்ப்புல ஒரு ஆசீர்வாதத்துக்காக, தொழில் விருத்திக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் அதிகமாக சிந்திக்கிறேன். சிந்திப்பது நல்லது. ஆனால் அதிகமாக சிந்திக்கும் பொழுது உங்கள் சிந்தனை பலவீனப்படுகிறது, உங்கள் மூளை பலவீனப்படுகிறது. அதிகமாக தேவையற்ற காரியங்களை யோசிக்கும் பொழுது உங்கள் இதயம் பலவீனப்படுகிறது. அதான் அட்டாக் வருதுங்கிறான்.
இதயம் பலவீனப்படுகிறது. எனவே இந்த நாளில் ஸ்தோத்திரம், எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்துங்கள். தர்க்கங்கள் தேவனுடைய நீதியை கொண்டு வர முடியாது. சில பேர் தர்க்கம் பண்ணிகிட்டே இருப்பான். அவர்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய காரியங்கள் நியாயப்படுத்தி கொண்டே இருக்க முடியாது. நியாயப்படுத்தி கொண்டிருந்தாலும் உங்களை அவள் குற்றவாளின்னு தான் சொல்ல போகிறான். எனவே தர்க்கங்கள் மூலமாய் கர்த்தரை காண முடியாது. ஸ்தோத்திரம். எனவே தர்க்கங்களை தவிர்த்து விடுங்கள், கர்த்தரை பாருங்கள். ஆமென். உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த அழகான வாழ்க்கையை வாழ பிரயாசப்படுங்க. அழகான வாழ்க்கையை வாழும்படி ஸ்தோத்திரம் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த அழகான வாழ்க்கையை அலங்கோலமாக மாற்றுவதற்கு சில மனிதர்களும் சில பிசாசின் வல்லமைகளும் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பவுல் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். திருச்சபைக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுக்க, கொரிந்து சபையே நீ என்ன செய்யணும் அப்படின்னா சிறைப்படுத்து. ஏன்னா நான் சிறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், பவுலாகிய நான் அதை சிறைப்படுத்துகிறேன். எனவே நீயும் சிறைப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளில் நாம் மாம்ச உணர்வுகளை மாத்திரமல்ல, தேவையற்ற காரியங்களையும் தேவையில்லாத காரியத்தில் வைராக்கியங்களையும் சிறைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எனவே மேட்டிமை ஸ்தோத்திரம், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்படுறதை பார்க்குறோம். எனவே கர்த்தர் விரும்புகிறது தாழ்மையை விரும்புகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எனவே நமக்குள்ள பெருமை வரக்கூடாது. ஸ்தோத்திரம். பெருமைங்கிற எண்ணம், நான் தான் அப்படிங்கிற எண்ணம் வராதபடிக்கு எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், எனவே நான் சிறப்பாய் வாழுகிறேன், வாழ உதவி செய்வார் என்கிற எண்ணம் மாத்திரம் என்ன செய்யணும், இருக்கணும். எனவே நானே குறித்ததான கவலை. ஸ்தோத்திரம். சில வியாதிகள் வரும்பொழுது அது அப்போ தான் இருக்கும், பிகினிங், அது ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கும். ஆனால் நம்முடைய எண்ண ஓட்டங்கள் அது ஐசியூ வார்டு வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்கும். நம்ம எண்ண ஓட்டங்கள் பார்க்கும்பொழுது ஸ்தோத்திரம் சில வியாதிகள் அப்போ தான் ஆரம்பிக்கும். அல்லது பலவீனங்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அல்லது பலவீனமுள்ள மனிதர்களை சந்திக்கும் பொழுது, பலவீனமுள்ள மனிதர்களை பார்த்து திரும்பும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்னா நம்முடைய சிந்தை வேறு விதமாக சிந்திக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பார், உங்கள் காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். அவருடைய நாமம் சொல்லும் பொழுது அவருடைய திருப்பெயர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த நாளில் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனவே நாம் செய்ய வேண்டியது அதிக ஜெபம், ஆனால் அதிக சிந்தை இல்லை. தேவையில்லாத சிந்திக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்ய வேண்டியதில் விரும்புகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 சொல்லும் பொழுது, எபேசியர் 4:17 வாசிக்கிறேன். புறஜாதிகள் சிந்திப்பது போல சொல்கிறார், புறஜாதிகள் சிந்திப்பது போல நாம் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சிந்திக்கிறார்கள். அதனால் நம்ம அப்படி சிந்திக்கக்கூடாது. ஆதலால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல். இதுவரைக்கும் நடந்திருக்கோம். இது எப்படி இருக்குது, இதுவரைக்கும் அந்த வீணான சிந்தனைக்குள்ளாக இருந்திருக்கிறோம். நாளை தினத்தை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து அச்ச உணர்வு, ஸ்தோத்திரம் தேவையில்லாத கவலை. ஸ்தோத்திரம். ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், எதிர்காலம் முடிஞ்சு போச்சு மாதிரி பயம். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா ஒரு பயம். எனவே இனி நடந்தீர்கள், இனி நடக்கக்கூடாதுன்னு போல் சொல்கிறேன். இதுவரைக்கும் நடந்தீங்க. ஆதலால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென எச்சரிக்கிறார். எபேசியரை பார்த்து எச்சரிக்கிறார். என்னென்னா, புறஜாதிகள் நடந்தது போல, ஸ்தோத்திரம் கடவுள் இல்லாதவர்கள் நடந்தது போல, கடவுள் அற்றவர்கள் நடந்தது போல, அவர்கள் சிந்தித்தது போல் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் பக்கம் ஆண்டவர் உண்டு. உங்கள் பக்கம் இன்றைக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாமே. உங்கள் பக்கம் கர்த்தர் தன்னுடைய நீதியை செய்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்கள் பக்கம் உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அநேக நேரம் கர்த்தர் என் கூட இருக்கிறா இல்லையா சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை தான் வீணான சிந்தனையாக இருக்குது. எனவே வீணான சிந்தனையை விட்டு என்ன செய்யுங்க, வெளியே வாருங்கள். இனி நடக்கக்கூடாது. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினங்கள் நிமித்தம் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். அந்நியராகி போயிட்டாங்க. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக மாற்றப்பட்டார்கள். தங்களுக்குள் இருக்கக்கூடிய இருதயம் அறியாமை உள்ள இருதயமாக இருக்கிறது. நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். இது எப்படி இருக்கு, நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால் அறிந்தும் அல்லது தேவனால் உங்களை நீங்கள் அறியப்பட்டும் இருக்கிறீர்கள் வசனம் சொல்லுது. உங்களை தேவன் அறிந்திருக்கிறார் அல்லது நீங்கள் அவரால் அறியப்பட்டிருக்கிறீங்க. இப்போ அறியப்பட்டிருக்கிற நாம் ஸ்தோத்திரம் அறியப்படாதவர்களைப் போல சிந்திக்காதபடிக்கு அதில் சிந்தையிலே கவனமாக இருக்க தேவன் விரும்புகிறார். எனவே மற்ற புறஜாதிகள் சொல்லும் பொழுது எபேசு சபையை பார்த்து பவுல் சொல்கிறாரு, மற்ற புறஜாதிகள் சிந்தையில் வீணாய் போயிட்டான். வீணான சிந்தனை என்ன செய்கிறாங்க, சிந்திக்கிறார்கள்.
ரோமரில் வாசிக்கும் பொழுது புறஜாதிகள் வீணாய் சிந்திக்கிறார். ஸ்தோத்திரம். சிந்தையை குறித்து பார்க்கும்பொழுது பைபிளில் நூற்றுக்கணக்கான வசனம் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான வசனங்கள் சிந்தையை குறித்து நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்குது. ஆனால் நான் ஒரு சில வசனம் தான் என்ன செய்கிறேன் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ பார்க்கும்பொழுது முக்கியமான வார்த்தையில் மாற்றங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதில் சொல்லும் பொழுது மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தையை போல் சிந்திக்கிறது போல் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன் பிள்ளையுடைய மேற்படிப்பு காரியங்கள், உன் பிள்ளையின் திருமண காரியங்கள், கல்வி காரியங்கள், படிப்பு காரியங்கள், பிஸ்னஸுடைய காரியங்கள், உன்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் என்ன வருதோ அதை ஜெயம் கொடுக்கும்படி உனக்காக அவர் யாருமே என்ன செய்வார், செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கும்போது பிலிப்பியர் சொல்லும்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தைன்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை அப்படின்னு எல்லாருக்குள்ள ஒரு சிந்தை இருந்துச்சு, ஆனால் இயேசுக்குள்ள ஒரு சிந்தை இருந்து சொல்லி அந்த சிந்தையை சொல்லுகிறத பார்க்குறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் சிந்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இங்கே பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேக இடங்களில் இயேசு சொல்லும் பொழுது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், ஆனால் பிதாவுக்கு மேலே நான் ஒரு நாள் சொல்லவே இல்லை. பிதாவுக்கு மேலே நான் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் சிலுவை வரை, தன்னுடைய மரணம் வரை, மரணம் எங்கே நடக்குது, சிலுவையில் நடக்குது, அதுவரை தம்மைத்தானே தாழ்த்தினால என்ன செய்கிறார்னா, பிதா அவரை எல்லாருடைய நாவுகள் அறிக்கை செய்யும்படி, எல்லாருடைய முழங்கால் முடங்கும்படி அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். பிதா என்ன எதற்கு அனுப்பினாரோ அதை அந்த சிந்தையில் இயேசு சரியாக இருந்தார். இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரியே, இந்த நாளில் கிறிஸ்து நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த சிந்தையில் இருக்கும் பொழுது நாம் சரியாக செயல்பட முடியும். நம்முடைய பயணம் சரியாகி போய் கொண்டிருக்காதபடிக்கு இந்த பயணத்தில் பல இடையூறுகள் வருவதை பார்க்குறோம். கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய காரியங்களில் பல இடையூறுகள் வருவதை பார்க்குறோம், இடை மறிக்கிறத பார்க்குறோம். தேவையில்லாத இடங்கள் இடை மறித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதில் பவுல் ஜாக்கிரதையாக இருந்தார், கிறிஸ்து ஜாக்கிரதையாக இருந்தார்கள். என்ன அப்படின்னா, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், தேவனை பார்த்தா இயேசுவை பார்க்க வேண்டியதில்லை. தேவனுடைய ரூபமாக இருந்தும் ஸ்தோத்திரம் அவரை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஸ்தோத்திரம் தேவனுக்கு சமமாக இருக்கிறேன், ஈக்குவலாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் அவர் அதை சொல்லவே இல்லை. எனவே அவர் சிந்தை சரியாக இருந்தது. தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமை ரூபம் எடுத்தார். ஸ்தோத்திரம். பிதாவின் பக்கத்தில் இருந்த ஒரு பரலோகத்தில் இருந்த ஒரு அடிமை ரூபம் எடுத்து பூமிக்கு வர்றாரு. தம்மை தாமே சிலுவை வரை தாழ்த்தினால அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அவரை என்ன செய்யறத மேலே கொண்டு வச்சதை பார்க்குறோம். ஆமாம். இந்த நாளில் தேவன் உங்களை மேலே கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறார். எனவே நம் சிந்தை கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக அவர் மேலே கொண்டு வர அவரால் முடியும். இப்போ பார்க்கும்போது இயேசுவின் நாமத்தினால நீ ஜெபிக்கணும் அப்படின்ட்டார். இது எப்படி இருக்குது? இயேசுவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை அது நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ கிறிஸ்துவின் சிந்தை எப்படின்னா, பிதா என்ன நோக்கத்துக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை சரியாக செய்ய வேண்டும் என்கிற கிறிஸ்துவின் சிந்தை இருந்ததுனால இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினால தான் நான் ஜெபத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லி பிதா சொல்கிறத பார்க்குறோம். இப்போ இயேசுவின் நாமத்தினால தான் பரலோகத்துக்கு போக முடியும், இயேசுவின் நாமத்தினால தான் பிதாட்ட ஜெபிக்க முடியும். எனவே அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக ஸ்தோத்திரம் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய திருப்பெயரை மேலே கொண்டு வந்ததை பார்க்குறோம். இந்த நாளில் உங்களுடைய திருப்பெயரை மேலே கொண்டு வருவார். இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயித்திருக்கிறார். எனவே மேலே உங்களுக்கு தேவன் ஸ்தோத்திரம் உங்கள் மேலே வைத்து வாக்குத்தத்தை நிறைவேறும். வாக்குத்தத்தை கொடுத்ததே தேவன் நிச்சயம் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தை கொடுத்த தேவன் அதை செய்யாமல் விட மாட்டார், நிச்சயம் செய்வார். இப்போ என்ன அப்படின்னா, நம்முடைய காரியங்கள் ஸ்தோத்திரம் கிறிஸ்து எப்படி சிலுவை வரை தம்மை தாழ்த்தினாரோ, சிலுவை வரை எப்படி கிறிஸ்து பிதாவின் சிந்தையுடையவராகவே இருந்தாரோ அதே போல் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14 சொல்லும்பொழுது, பிலிப்பியர் 3:14 சொல்லும்பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் சொல்லும்போது ஒரு லக்கு உண்டு, அந்த லக்கு என்னன்னா ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். எருசலேம் முதல் இல்லிரிக்கும் தீவு வரைக்கும் என்னால் இயன்ற அளவுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் அப்படின்ட்டு. எருசலேமிலிருந்து இல்லிரிக்கும் தீவு வரைக்கும், யுகோஸ்லேவியா, ஐரோப்பா முழுவதும் என்னால் இயன்ற வரை கிறிஸ்துவை அறிவித்தேன் அப்படி சொன்ன பவுல் இப்போ அந்த பரம அழைப்பும் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்யாது, தொடர்கிறார். நித்திய ஜீவன் லக்காக இருக்கிறது.
ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கு என் வசனத்தை கொண்டு போவா என்று சொன்னாரே பவுலுக்கு, அது லக்காக இருந்தது. எனவே நம்முடைய இலக்கு, அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர கர்த்தர் உதவி செய்வாராக. எனவே இந்த நாளை இலக்கை விட்டு வேற ஒரு காரியத்தை தொடரக்கூடிய அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் இலக்குக்கு மறுபடியும் திரும்பி வரும்படியாக, உன் இலக்குக்கு நேராக மறுபடியுமாய் திரும்பி வரும்படியாக கர்த்தர் இந்த நாளில் உதவி செய்வாராக. எனவே நம்முடைய இலக்கு அது சரியான இலக்காக இருப்பதாக. எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். என் ஓட்டத்தை நான் ஒன்று செய்கிறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறேன். அந்த பாதை பரிசுத்த பாதை, அந்த பாதை ஜீவ பாதை, அந்த பாதை தேவன் எனக்காக வைத்திருக்க பாதை, அந்த பாதைக்கு நேராக நான் போய் கொண்டிருக்கிறேன் சொல்லி பவுலுடைய சிந்தனை சரியாக இருந்தது. இந்த நாளில் உங்களை அதிகமாக எந்த காரியம் சிந்திக்க தூண்டுகிறதோ அந்த காரியம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கலாம். எனவே அதில் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் அதுக்காக ஜெபிக்க வேண்டும், அதுக்கு ஜெபத்தில் போராட வேண்டும், சிந்தனையை சிறைப்படுத்தும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், சிந்தனை கீழ்ப்படுத்தும்படி போராட வேண்டும். எனவே எண்ணங்கள் மேலே ஜெயம் வரும் பொழுது, நம்ம எண்ணங்கள் சரியாக்கப்படும் பொழுது, நம் சிந்தை சரியாக்கப்படும் பொழுது நம்ம செயல்பாடு சூப்பராக இருக்கும். நம்ம செயல்பாடு அது மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவாக என்ன செய்யும் இருக்கும். அதை சொல்லும் பொழுது, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவருக்கும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பவுல் சொல்கிறாரு, என் சிந்தை என்னன்னா பரம அழைப்புக்கு நேராக போய்கிட்டு இருக்கேன், அதுக்கு நேராக தான் என்னுடைய இலக்காக இருக்கிறது. ஒருவேளை என் சிந்தை மாற்றம் அடையுமானால், ஒருவேளை என் சிந்தை வேறு காரியத்தை யோசிக்குமானால் அதையும் தேவன் வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் அதையும் வெளிப்படுத்துவார். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எந்த சிந்தை இருக்குதோ, எந்த காரியத்துக்கு நேராக அழைக்கப்பட்டீர்களோ அதை இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துவாராக. எனவே நீ இப்போது எந்த காரியத்தை சிந்திக்கிறாய், எதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஞாபகப்படுத்துவாராக. அதை சொல்லும் பொழுது, எனவே நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் அந்த பரம காரியத்துக்கு நேராக ஓட வேண்டும். இப்போது நான் வேற ஒரு காரியத்தை சிந்திக்க முடியாது. நான் பரம காரியத்துக்கு நேராக நான் ஓட போக வேண்டும். இப்போ நான் வேற காரியத்துக்கு சிந்திக்க முடியாது, சிந்தித்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி பவுல் அதை அறிந்து கொண்டார். இந்த நாளில் நீங்கள் வேறொரு காரியத்தை சிந்தித்தால், வேறொரு காரியத்தை அதிகமாக யோசித்தால் அதையும் தேவன் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். ஒருவேளை உங்கள் குடும்ப காரியங்கள் உங்களை அதிகமாக பாரப்படுத்தலாம், உங்கள் பிஸ்னஸ் காரியங்கள் அதிகமாக உங்களை பாரப்படுத்தலாம், உங்கள் எதிர்காலங்கள் அதிகமாக உங்களை பாரப்படுத்தலாம். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த பாரம் இன்னும் அழுத்தாதபடிக்கு அந்த பாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. எனவே வார்த்தையினால் நிறையும் பொழுது, தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய வசனத்தால் நாம் நிறையும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக உங்கள் சிந்தனையை மாற்றி அமைக்க முடியும். எனவே இந்த நாளில் சிந்தையிலிருந்து கர்த்தர் அநேகரை விடுவிக்கிறார். சிந்தையிலிருந்து அநேகரை கர்த்தர் இந்த நாளில் ஸ்தோத்திர விடுதலைக்கு நேராக அழைக்கிறார். எனவே பிலிப்பியர் சபைக்கு சொல்லும் பொழுது, வேறு சிந்தையாக இருந்தால் கர்த்தர் செய்வார், வெளிப்படுத்துவார். இந்த நாளில் வேறு சிந்தை உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. அந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ரோமர் புத்தகம் சொல்லும் பொழுது, ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6 சொல்லும் பொழுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்தில் யோசிக்கக்கூடிய காரியம், அதிகமாய் மாம்சத்தில் சிந்திக்கக்கூடிய காரியம், அதிகமாய் மாம்சத்தில் என்ன செய்யணும், நம்ம டிராவல் பண்ணுகிறோம், அதிகமாய் மாம்சத்திலே யோசிக்கிறோம். சோத்திரம், பயம் வரும் பொழுது, கவலைகள் வரும் பொழுது, ஏதோ ஒரு அச்சம் எழும் பொழுதெல்லாம் மாம்ச சிந்தனையிலே யோசித்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்திலே அதிகமாக நடக்காதபடிக்கு, மாம்ச எண்ணங்களிலே அதிகமாக நடக்காதபடிக்கு ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்று பைபிள் சொல்வதை பார்க்குறோம். எனவே இந்த நாளில் நீங்கள் ஆவியினாலே நடத்தப்பட தேவன் விரும்புகிறார். ரோமபுரிக்கு ஸ்தோத்திர பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்னன்னா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். உலகத்தில் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இதுவே இரவு போல் சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தனை தேவனுக்கு பிரியமுள்ள சிந்தனை அல்ல, பிரியமில்லாத சிந்தனையாக இருக்கிறத பார்க்குறோம். எனவே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இந்த இடத்துல மாம்ச சிந்தனை சொன்னோன்னே நம்ம அந்த காம விகார பாவங்கள், விபச்சாரங்கள், இதுவே நம்ம அதை சொல்லலை. அது மாத்திரமல்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த மாம்ச சிந்தனை என்பது ஸ்தோத்திர வேர்ட் ஆஃப் காடில் நடக்காதபடிக்கு, வசனத்தின் அடிப்படையிலே நம்ம இயங்காதபடிக்கு, உலகத்தின் மனிதர்களைப் போல இயங்குவது தான் மாம்ச சிந்தனையாக இருக்கிறது. எனவே மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. அது ஒரு பெரிய எனிமின்னு சொல்கிறார். அது எனிமி என்னென்னா, மாம்ச சிந்தை
ஸ்தோத்திரம். அது எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாகவே இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால் சொல்லும்போது டபுள் மைண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருமனம் வந்து பார்த்தீங்கன்னா இருமனம் என்பது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒன்லி பிலீவ், நம்பிக்கை மட்டும்தான் சொல்கிறார். இருமனம் அல்ல, நம்பிக்கை மட்டும், பிலீவ். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நம்புகிறதுக்கு ஏதுவாக இல்லாமல் இருக்கலாம். அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். அற்புதம் நடப்ப வாய்ப்பே இல்லை. அற்புதத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த சிந்தனைக்கு நான் வர முடியாது ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பதில் தர வாய்ப்பு இருக்கிறது, பதில் தர அவரால் முடியும். எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் மாம்சத்தை கேட்டார்கள். 6 லட்சம் பேர் புருஷர்கள் போயிட்டு இருக்காங்க. ஒரு 30 லட்சம் பேர் அதிகமாக இருக்கிறார்கள். 30 லட்சம் பேர் எங்கே போகிறாங்க அப்படின்னா கானானை நோக்கி போகிறார்கள். கானானை நோக்கி 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் கானானை நோக்கி போகிறார்கள். ஆனால் கானானை நோக்கி 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் போகும் பொழுது அவர்கள் மாம்சத்தை கேட்டார்கள். கறி சாப்பிடணும்டா, டெய்லி வெஜிடேரியன் போர் அடிச்சிச்சு, இப்போ நான்வெஜ் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கும் பொழுது மோசே பயப்படுகிறார். இத்தனை 30 லட்சம் பேர்த்துக்கு கறி எங்கே ஆயத்தமாக்க முடியும், ஸ்தோத்திரம் அசைவத்தை எங்கே கொண்டு வர முடியும்னு சொல்லி மோசே திணறும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறார். காடைகளை கொண்டு வந்து அவங்கள போஷிக்கிறார். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 1 மாதம் அலைக்கு அவங்க அசைவம் சாப்பிட்டாங்க. 1 மாதம் வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றத பார்க்குறோம். 1 மாதம் வரைக்கும் வனாந்தரத்தில் வச்சு போஷிட்டார். எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை எங்கேயோ இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கலாம். இல்லை, அவர் கரங்களுக்குள் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை. அவர் கட்டுப்பாட்டுக்குள் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. அவர் கட்டுப்பாட்டுக்குள் உங்கள் எதிர்காலம் இருக்கிறது. காட் இஸ் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங். அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். எனவே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் காரியங்கள் இருக்கிறது. எனவே இப்போ நான் என்ன செய்யணும்னா அவர் கட்டுப்பாட்டுக்குள் எதிர்காலம் இருக்கிறது, அவர் கட்டுப்பாட்டுக்குள் அநேகம் காரியங்கள் இருக்கிறது. எனவே இப்போ என் எண்ணம் வேற சிந்திக்காதபடிக்கு ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் என்ன பிரயாசப்பட வேண்டுமோ அதை நான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே நீங்கள் எண்ணங்களை சிறைபிடிக்க வேண்டும், எண்ணங்களை ஆளுகை செய்ய வேண்டும், எண்ணங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். எனவே ஆண்டவர் ஆதாம் ஏவாள் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் ஆண்டு கொள்வீர்கள் சொன்னார். எனவே எண்ணங்களை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு வருஷத்தை வாசி நிறைவு செய்ய விரும்புகிறேன். 119 சங்கீதம் 113 சொல்லும்பொழுது 119 113 சொல்லும்பொழுது வீண் சிந்தனைகளை வெறுத்து, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். உமது வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன். அதுக்கு நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னா வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன். ஆமென். பைபிள் படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் சயின்ஸு சம்மந்தப்பட்ட காரியத்தை வச்சு பைபிள் படிக்க முடியாது. ஸ்தோத்திரம் உலகம் சொல்லக்கூடிய காரியத்தை வைத்து, உலகம் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளை வைத்து நம்ம பைபிள் வாசிக்க முடியாது. பைபிள் வாசிக்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் அந்த குழந்தையை போல் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் வார்த்தையை. இப்போ வீண் சிந்தனை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். வீண் சிந்தனை வெறுக்கிறேங்கிறதுல முடிவாக இருக்க வீண் சிந்தனை அல்லது நீண்ட சிந்தனை. இந்த நீண்ட சிந்தனையில் நான் வெறுக்கிறேன். நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஒரு காரியத்தில் அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு கேட்பான். கேட்கும்போது வீண் சிந்தனை உண்டாகும். வீடு கட்டிட்டியான்னு கேட்பான், கார் வாங்கிட்டான்னு கேட்பான். ஏதோ ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நான் மறுபடியும் அதில் வீண் சிந்தனை யோசிக்கிறோம். அதை இக்னோர் பண்ணிட்டு போக முடியல. ஆனால் இக்னோர் பண்ணிட்டு போகிறவங்க தான் பெரிய ஆள் ஆகிறான். அதை கடந்து போகிறவர்கள் தான் பெரிய ஆள் ஆகிறார்கள். எல்லாம் சரியாக பண்ணுவார் ஆண்டவர், ஏற்ற காலத்தில் எல்லாம் கிடைக்கும், ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் பதில் தருவார், தராமல் போக மாட்டார், அவர் பண்ணுவார் அப்படி சொல்லி நாம் உற்சாகமாய் கடந்து செல்லும் பொழுது தான் அந்த வீண் சிந்தனைகளை வெறுக்க முடியும். எனவே வீண் சிந்தனைகளை வெறுத்து நான் உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இந்த நாளில் நீங்கள் வேதத்தில் பிரியப்படும் பொழுது, அப்படி வார்த்தையில் வாழும் பொழுது, அப்படி வார்த்தைகளால் நிறையும் பொழுது ஸ்தோத்திரம் நிச்சயமாக சிந்தனைகளை மாறும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்படி இருதயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ வசனத்தை வைத்து அழுத்துகிறோமோ, இருதயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ வசனத்தை வைத்து நிரப்புகிறோமோ அப்போதான் வார்த்தை வெளியில் வரும். எனவே இப்போ வார்த்தையை கவனிக்கணும். வார்த்தை சரியாக இல்லை அப்படின்னா என்ன நிரப்பலன்னு அர்த்தம். உடனே வார்த்தை வந்துடாது, உடனே வாயில் அந்த நல்ல வார்த்தைகள் வராது, உடனே விசுவாசமான பேச்சு வராது. நான் வசனத்தால் நிறைய என் இருதயம் வார்த்தையால் என் இருதயம் வார்த்தையால் வாழ அப்போதான் வசனங்கள் வெளியே வரும். ஆமே. எனவே இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை அழுத்தக்கூடிய அந்த காரியத்திலிருந்து வெளியே வாருங்க. உளவியலில் மாற்றம் தேவை அனைவருக்கு. எனவே உங்களை அழுத்தக்கூடிய காரியங்கள் வெளியில் வாங்க. வீண் சிந்தனையை வெறுங்க. கிறிஸ்து உங்களோடு இருப்பார். கிறிஸ்து உங்களை நடத்துவார். சிந்தனையை கையாளுங்கள், சிந்தனை ஆளுகை செய்யுங்கள், எண்ண ஓட்டத்தை கவனியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.